கடல்ல ஒருத்தன் குதிச்சு முத்து எடுக்காம வெளியில வந்தா கடல்ல முத்து இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம முயற்சியில குறைவு தான் அர்த்தம். என்னுடைய முயற்சிகளை நீ பல முறை கைவிட்டது உண்டு. நான் என்னுடைய முயற்சி ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. ஏன் தெரியுமா? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி இல்லையா? பெரிய காரியத்துல ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து இது வீண் முயற்சின்னு சொல்லும். நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே உலகம் உங்களை பார்த்து இது விடாமுயற்சின்னு பாராட்டும். இதுதான் உலகம். இப்போ ஓட்டப்பந்தய மைதானத்துல ஒருத்தன் குறைஞ்ச நேரத்துல வெற்றி கோட்டை கடக்கிறான்னா அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக வேர்வை சிந்தியவனாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட உழைப்பு வேணும். எக்காரணத்தை முன்னிட்டு நேரத்தை வீணாக்க கூடாது. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை என்பதே நேரத்தாலானது. ஓடிக்கொண்டிருப்பது கடிகார முள் அல்ல. உன்னுடைய வாழ்க்கை தோல்வி பயம் துரத்தும். திரும்பி பார்க்காதீங்க. போதும்னு மனசு சொல்லும். வர வாய்ப்பை விட்டுறாதீங்க. உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒண்ணு சொல்லுங்க. என் உரிமைய முடிஞ்சா பறிச்சு பார், நான் முன்னேறுவேன். முடிஞ்சா என்ன தடுத்து பார். கண்ணுல நெருப்போட, களத்துல வெறியோட, உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா